வணக்கம் நண்பர்களே! வெற்றி துளசி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம வெற்றி மனசுல துளசி மேல ஏற்பட்ட காதல வெளிப்படுத்தக்கூடிய தருணம் வந்துடுச்சுன்னே சொல்லலாம். நம்ம கதிர் வெற்றியோட அண்ணனுகிட்ட வந்து சொல்றாங்க, "எனக்கு துளசி அவ்வளோ பிடிக்கும். நாங்க 2 பேரும் என்ன சேர்ந்து வாழணும்." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், "ஏன்டா மனசுக்குள்ள போட்டு இவ்ளோ ஆசைய அடக்கி வச்சுட்டு இருக்கிற? நீ வந்து துளசிய வந்து ஃபோன போட்டு வந்து உன் காதல வெளிப்படுத்து." அப்படின்னு வந்து சொல்ல நேரம், இந்த சைடு நம்ம அஞ்சலியும் வந்து துளசியும் பேச நேரம், "அத்தா உன் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காக்கா அக்கா" அப்படின்னு வந்து நம்ம துளசிகிட்ட அஞ்சலி சொல்றாங்க. "ஆமா, எனக்கு அது தெரியும். அப்படி இருக்க நேரம் ஒரு இடத்துக்கு வர சொல்லு. நீ கண்டிப்பா உன் காதல வந்து நீ அத்தானுகிட்ட சொல்லி வெளிப்படுத்து" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதே நேரத்தில நம்ம துளசி வந்து நம்ம வெற்றிகிட்ட கால் பண்ணி, "இந்த இடத்துக்கு வாங்க" அப்படின்னு வந்து சொல்ற நேரம், நம்ம வெற்றி வரல ஒரு சூப்பர் செட்டப்ப வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல வச்சு நம்ம துளசிகிட்ட ஒரு பூங்கொத்த வந்து குடுத்து வந்து காதல வெற்றி வந்து வெளிப்படுத்துறாங்க. அத ஏத்து சந்தோஷப்படுறாங்க நம்ம துளசி. அதே நேரத்தில நம்ம அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க, நம்மளுக்கு தான் நம்ம மகேஷ் வந்து தேவையில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ பிரச்சனை அவர்னால வீட்ல நடந்திருக்கு. அவன் ஒரு ஃப்ராடு, பித்தலாட்ட பையன். அவனுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்ல அப்படின்னு வந்து ஜெயிலுக்கு அவருக்கு வந்து ஒரு விவாகரத்து நோட்டீஸ வந்து அனுப்பிவிட்டு அதிர்ச்சி குடுக்குறாங்க. நான் எப்படியும் வெளிய வரணும். அவ வயித்துல என்னோட வாரிசு வந்து வளர்ந்துட்டு இருக்கு. அப்படி இருக்க நேரம் நான் எப்படி விவாகரத்து குடுக்க முடியும்? எப்படியாவது என்ன வெளிய கொண்டு வாங்க அப்படின்னு வந்து லாயர்கிட்ட பேச்சுவார்த்தை மகேஷ் வந்து நடத்திட்டு இருக்காங்கங்க. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, ஒரு செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டனாங்க. நம்ம வெற்றி வந்து எனக்கு வந்து துளசிக்கு மேல அவ்வளோ அன்பு இருக்கு அப்படின்னு வந்து நம்ம கதிர் வெற்றியோட அண்ணனுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. துளசிய அவ்வளோ பிடிக்கும். ஆனா நான் இன்னும் அவகிட்ட காதல வந்து வெளிப்படுத்தல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்டா? அது உன் மனைவி தான் வந்து துளசி. அப்படி இருக்க நேரம் அவகிட்ட என்ன காதல சொல்லலையா? நீ வந்து இப்படி இருக்கக்கூடாது வெற்றி. நீ இப்பவே வந்து துளசி கிட்ட வந்து காதல சொல்லு அப்படின்னு வந்து ஃபோன் போட்டு சொல்லு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அதே கணம் இந்த சைடு நம்ம அஞ்சலி வந்து நம்ம துளசி கிட்ட சொல்றாங்க, "அத்தா உன் மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. அத நீ புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறியா அக்கா? உன் வாழ்க்கையில இப்ப அத்தான் தான் இருக்காங்க. அவங்கள நீ மனசார வந்து ஏத்துக்க. அவங்க கிட்ட காதல சொல்லு. ஒரு இடத்துக்கு வர சொல்லு" அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம அஞ்சலி வந்து சொன்னத கேட்டு நம்ம துளசிக்கு, "ஆமா வெற்றிய நம்ம இதுக்கு மேல கஷ்டப்படுத்தக்கூடாது. எவ்வளோ கஷ்டத்திலேயே நம்ம கூட இருந்தது வெற்றி. அவர் கூட இனி சேர்ந்து வாழணும்" அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. அதோட ஃபோன போட்டு தன்னோட காதல சொல்லதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வெற்றி வந்து பயங்கர செட்டப் வந்து சீரியல் செட்டப்லாம் போட்டு வச்சு அசத்துறாங்க. நம்ம துளசி வந்து பார்க்க நேரம் துளசி வந்து வியந்து போனோம். அந்த அளவுக்கு அவ ஃபீல் பண்ணி நம்ம லவ்வ வந்து ஏத்துக்கிடணும். அதுக்காக தான் அந்த கெட்டப் அப்படின்னு வந்து அப்படியே ஒரு செட்டப்ப போட்டு வைக்கிறாங்க. அதில வந்து நம்ம துளசி போய் நின்னு ஆச்சரியப்பட அளவுக்கு வந்து பார்க்குறாங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்த பார்த்து பிரமிச்சு நிக்க நேரம். அப்பதான் நம்ம வெற்றி வந்து பூங்கொத்தோடி வராங்க. நம்ம துளசி கையில வந்து அந்த பூங்கொத்த குடுத்து, "ஐ லவ் யூ" அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம துளசியும் சேம் டூ யூ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம வெற்றிய வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து எதிர்பார்த்த தருணம். நம்ம வெற்றி மனசுல வந்து ஆசையோடு காத்துட்டு இருந்த அந்த நாள் வந்து நடந்துடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே கணம் இங்க வந்து அஞ்சலி, "இனி மகேஷ் என் வாழ்க்கையில தேவையில்ல. அவன் ஒரு பித்தலாட்டக்காரன்." அதே நேரம் அஞ்சலி, "இனி மகேஷோட நிழல் கூட என்னோட பிள்ளை முகத்துல படக்கூடாது. அதனால கண்டிப்பா மகேஷ்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கணும்" அப்படின்னு வந்து முடிவு பண்ணி, அவங்க வந்து ஜெயிலுக்கு வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிவிடாங்க. விவாகரத்து நோட்டீஸு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச மகேஷ் வந்து, "எப்படியாவது என்ன ஜாமீன்ல வெளியே எடுங்க. நான் கண்டிப்பா என் ஒய்ஃபோட சேர்ந்து வாழணும்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ் வந்து லாயர்கிட்ட வந்து பேச்சு வார்த்தை நடக்குதுங்க. இந்த சைடு பார்த்தா நம்ம வெற்றியும் துளசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இனி வந்து அந்யோன்யமா வாழலாம் கணவன் மனைவியட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ம மீனாட்சி பார்க்குறாங்க, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கூட வந்து நிலைச்சு நிற்கக்கூடாது. இதுதான் என்னோட வந்து எண்ணம். எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் இந்த ஈஸ்வரமூர்த்தி. இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் நான் திட்டமிட்டு வந்து வந்திருக்கேன் இந்த வீட்டை மருமகளா. அப்படி இருக்க நேரம் நான் வந்து கேசவனும் தீபாவும் கூட நான் வந்து வாழ விடவில்லை. இதுங்க வீட்டுக்கு வாரிசு உருவாகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்படி இருக்க நேரம்
இந்த வெற்றியும் துளசியும் வந்து சேர்ந்து வாழது வந்து அவ்வளவு சரிப்படாது. எப்படியாவது வந்து வெற்றியும் துளசியும் வந்து பிரிச்சே ஆகணும். இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ்ந்தா நம்மளுக்கு தான் ஆப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம வெற்றி நம்ம தியா பாப்பாவ கடத்தினவன் இங்கிட்டு தான் சுத்திட்டு இருக்கான். கண்டிப்பா என்கிட்ட சிக்குவான். சிக்க நேரம் அப்படி அவன் கதைய முடிச்சே ஆகணும். கண்டிப்பா இன்னொரு வாட்டி எங்க லைஃப்ல அவன் வரக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. எப்படியாவது வந்து அவன சிக்கணும், பிடிக்கணும் அப்படின்னு வந்து எண்ணியிருக்க நேரம் தான் நம்ம துளசிக்கும் வந்து காட்டி குடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம தியா பாப்பாவ கடத்தின வேணி. நம்ம துளசி வந்து வெளிய போன நேரம் அவங்க கண்ணுலயும் இந்த நபர் பட்றாரு. அதோட பார்த்தோன்னா, அவங்க யாரு, என்ன ஏதுன்னு டீட்டெயில வந்து சேகரிக்கணும் அப்படின்னு வந்து துளசி நினைக்கிறாங்க. அவங்க ஃபோட்டோவ வந்து எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு இவருக்கு ஊர் என்ன அப்படின்னு வந்து ஒரு டிடெக்டிவ்ட்ட வந்து ஆராய குடுக்குறாங்க. அப்பதான் வந்து நம்ம மீனா அவங்களோட ஊரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சிக்கு ஊரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மீனாட்சிக்கு இவங்க ரிலேஷன் தான். அப்படி இருக்க நேரம் மீனாட்சிக்கு ரிலேஷன்னா, எதுக்காக வந்து மீனா வந்து இந்த வேலையெல்லாம் வந்து பண்ண வச்சிருக்கா? அப்போ அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன பகை இருக்கு? அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம மீனாட்சிக்கு பகை என்ன அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து ஆராய ஆரம்பிச்சுட்டாங்கங்க.